ஏய் தென்றல் என்னாச்சுன்னு சொல்லு. ஏய் சொல்லிட்டு போடியே. என்னடா என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தீங்களா அவள? அந்த அம்மாவை போய் பார்த்தேன், பார்க்கல, மன்னிப்பு கேட்டேன், கேட்கல. இத சொல்ல வேண்டியதானே? இத சொல்றதுக்கு அவளுக்கு எவ்வளவு நேரமா போகுது? எதுவுமே சொல்லாம போறா. அவதான் பசிக்குதுன்னு சொல்றாள, சாப்பிட்டு ரிலாக்ஸா இருக்கும்போது பேச போறா. கொஞ்சம் பொறுமையா தான் இரு. சரியா? அக்கா இங்க சாப்பிடு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. ஏன் தென்றல், நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிற. நிலா நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. நான் உங்ககிட்ட தாண்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. தென்றல், ஐயோ அம்மா நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நிலா நீ ஹோம்வொர்க் பண்ணலையா? எனக்கு என்னக்கா ஹோம் இருக்கு? நான் என்ன ஸ்கூலா படிக்கிறேன்? காலேஜுக்கு தானே போயிட்டு இருக்கேன். ஏன் காலேஜ் போனா ஹோம்வொர்க் பண்ண கூடாதா? ஐயோ அபச்சாரம், வாயில போட்டுக்கோ. காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் வீட்ல ஹோம்வொர்க் பண்ணா தேவ குத்தமாயிடும். இது தெரியாம நீ எல்லாம் எப்படி ஆர்ஜிவான? பாத்தீங்களா எப்படி சமாளிக்கிறான்னு? ஏண்டி, நான் இங்க ஒருத்தி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேனே, அதுக்கு பதில் சொல்லுவியா மாட்டியா? அக்கா எனக்கு பயங்கரமா டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். குட் நைட். ஏய் தென்றல், தென்றல் நில்லுடி. என்னம்மா? என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கச்சி மாதிரி தெரியுதா? நானும் நீ வந்ததுல இருந்து அப்ப சொல்வேன் இப்ப சொல்வேன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ என்னடானா பசிக்குது டிஃபன் எடுத்து வைமான்னு, அதுக்கப்புறமா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியா நீ சாப்பிட்டியான்னு ஹோட்டல் சர்வர் மாதிரி எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் ஹோம்வொர்க் பண்ணியான்னு கேட்ட. கடைசி வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம தூக்கம் வருது நீங்க வந்து படுத்தா என்ன அர்த்தம்? ஆண்டாளம்மா கிட்ட நீ மன்னிப்பு கேட்டியா இல்லையான்னு இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? கேட்டேன். நிஜமாதான் சொல்றியா? உண்மையாவே அவங்கள பார்த்து நீ மன்னிப்பு கேட்டியா? மா அதான் கேட்டேன்னு சொல்றேன்ல, எனக்கு தூக்கம் வருது, ஆளு விடு. என்னங்க, இவ சொல்ற துணியை பார்த்தா இவ நிஜமாவே அந்த அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பான்னு எனக்கு தோணல. அவங்க என்னத்த பண்ணி தொலைச்சாலும் தெரியல. இந்த குழப்பத்தோட இன்னைக்கு ராத்திரி நான் தூங்குன மாதிரி தான். மா அக்கா போய் சொல்ல மாட்டாமா, நிஜமாவே மன்னிப்பு கேட்டிருப்பா. நீ குழப்பம் இல்லாம நிம்மதியா போய் தூங்கு. குட் நைட் பா. குட் நைட். லக்ஷ்மி, தென்றல் மன்னிப்பு கேட்டிருப்பா தான் நானும் நினைக்கிறேன். ஒரு வேலை கேட்காம இருந்தா நாளைக்கு காத்தால அந்த ஆண்டாளம்மாவே உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. இப்ப போய் நிம்மதியா தூங்கு, அவளையும் தூங்க விடு. வா வாங்குறேன். ஆண்டாள், சாரதா சொன்ன மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா போல இருக்கு. பாத்தியா, கரெக்டா 10 மணிக்கு நம்மள அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்துருச்சு. சும்மா இருங்க. இந்த ஆண்டாளை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த போலீஸ்க்கு தைரியம் இருக்கு? ஆண்டாளம்மா, உங்க மூத்த மருமக சாரதா எவிடன்ஸோட உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டா
மேஜிஸ்ட்ரேட்டையே பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நான் உங்களை அரெஸ்ட் பண்ணேன். அரெஸ்ட் வாரண்டோட வந்திருக்கேன். கான்ஸ்டபிள், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. ஏய், உனக்கு என்ன திமிர் இருந்தா என்னையே அரெஸ்ட் பண்ண வந்திருப்ப. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த போஸ்டிங்ல இருந்துருவியா? ஐயோ, இவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலும் அடிக்காம கொள்ளாம ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போவாங்க. இவ தேவையில்லாம பேசி இவரோட சேர்ந்து என்னையும் அடி வாங்க வச்சிருவா போல இருக்க. ஆண்டாளம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் மத்த போலீஸ் மாதிரி கிடையாது. யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் கடமையை செய்ய விடாம தடுக்கிறவங்க யாரா இருந்தாலும் நான் யோசிக்கவே மாட்டேன். அடி பின்னி எடுத்துருவேன். ஹேண்ட்கஃப் மாட்டணும். மரியாதையா கையை நீட்டுங்க, இல்லன்னா அடிச்சு நீட்ட வைப்பேன். என்னது? என்ன நீ அடிச்சிருவியா? எங்க அடிச்சு பாரு. வேண்டாம், போதும் போதும் போதும். கை நீட்டிடுறேன். அந்த விலங்கிறது மாட்டுமா? பணம் இருக்கிற திமிர்ல நீங்க யாரு வாழ்க்கை வேணும்னாலும் நாசம் பண்ணுவீங்களா? உங்க குடும்பத்துக்கு வர மருமகளை உங்க இஷ்டத்துக்கு கொடுமைப்படுத்துவீங்களா? இப்ப நான் தான் மாமியாரு. இந்த மாமியாரோட அடி எப்படி இருந்தது? இன்ஸ்பெக்டர், என்னையும் அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க ஏன் கை நீட்டுறீங்க? அக்யூஸ்ட் நம்பர் 1 நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. நான் அக்யூஸ்ட் நம்பர் 2. நான் அக்யூஸ்ட் நம்பர் 3. சாரதா எங்க மேலேயும் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. சாரதா உங்க மேல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ஆண்டாளம்மா மேல மட்டும்தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அங்க என்ன முறப்பு வேண்டி கிடக்கு? வாங்க. உங்களெல்லாம் உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டினாதான் ஒழுங்கா இருப்பீங்க. ஆண்டா, உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது 50% கஷ்டமா இருந்தாலும் 50% கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. சரி, போயிட்டு வா. ஐயோ இல்ல, திரும்பி வந்துடாத. நீ கடைசி வரைக்கும் ஜெயிலே இரு. அப்பதான் நாங்கெல்லாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்க முடியும். சூப்பர் சூப்பர், நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு. என்ன சூப்பர்? அப்படியே சூப்பர் சூப்பர் கத்திக்கிட்டு என்ன ஆச்சு? அது இருக்கட்டும், இங்க யாரோ ஆண் அலற சத்தம் கேட்டுச்சே, யார் அது? அது நான் தான். ஏன், என்னாச்சு? அது ஒரு கெட்ட கனவு, விடுங்க. கெட்ட கனவா? என்ன கனவு? போலீஸ் உன்னை வந்து அடி பின்னி எடுத்து அரெஸ்ட் பண்ற மாதிரி தானே கனவு கண்ட? அதானே நான் சொன்னது கரெக்ட் தானே? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நானும் அதே கனவை தான் கண்டேன். அப்போ போலீஸ் என்ன அடிச்சு அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு சூப்பரா இருக்கு. ஐயோ ஐயோ, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு. திரும்ப என் கையில சிக்காமையா போயிடுவீங்க. அப்ப வச்சுக்கிறேன்.
இப்ப நான் சொல்றேன், மரியாதையா நீங்க இந்த கேஸ வாபஸ் வாங்கலைன்னா நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா அதே 10 மணிக்கு போலீஸ் உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணும். என்ன மாமியாரே அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? சீக்கிரம் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. என்ன நடக்குது? சாரதாவும் தென்றலும் 10 மணிக்கு போலீஸை கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கு ஏதாவது பண்ணணும்ல, அதான். என்ன மாமா, நேத்து சாரதாக்காவும் தென்றலும் அவ்வளவு தூரம் மிரட்டிட்டு போயிருக்காங்க. பத்தாததுக்கு நைட்டு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி கனவு வேற கண்டாங்கன்னு சொல்றீங்க. இருந்தாலும் இவங்க கேஸ வாபஸ் வாங்காம இருக்காங்களே. அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. மேடம், உள்ள வாங்க. எஸ் மேடம். வணக்கம் மேடம். உட்காருங்க. சுமதி, அம்மா காஃபி சாப்பிடுறீங்களா? இல்ல தேங்க்ஸ் மேடம். சரி, நீ போ. சரிங்கம்மா. சொல்லுங்க மேடம், ஏன் அவசரமா வர சொன்னீங்க? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மேடம், நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன். தென்றல் கேஸ இன்னைக்கு ஈவினிங் கோர்ட்ல ஹியரிங் கொண்டு வந்துடலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். மேடம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. வேண்டானா எதை வேண்டான்னு சொல்றீங்க? அதான் அந்த தென்றல் கேஸ தான் சொல்றேன். அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க. மேடம், நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களா? உண்மையாவே அந்த கேஸ வாபஸ் வாங்கிடலாமா? அட ஆமாங்க, அந்த கேஸ வித்ரா பண்ணிடுங்க. என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? அர்ஜென்ட் பெட்டிஷன்லாம் போட்டு இன்னைக்கே இந்த கேஸ இன்னைக்கு லிஸ்ட்ல கொண்டு வர்றதுக்கு நிறைய ப்ராசஸ்லாம் பண்ணியாச்சு. இப்ப போய் வித்ரா பண்ண சொல்றீங்களா மேடம்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க சீக்கிரம் போய் கேஸ வித்ரா பண்ணுங்க. மணி வேற 10 ஆக போகுது. மணி 10 என்ன மேடம்? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? சொல்றத மட்டும் செய்யுங்க. சீக்கிரமா போய் கேஸ வாபஸ் வாங்குங்க. ஓகே மேடம், நான் வரேன் மேடம். அந்த சாரதாவும் தென்றலும் என்னை இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாளுங்களே. ஆஹா, இப்ப இவங்க 2 பேரும் எதுக்கு வந்திருக்காங்க? நேத்து நாம அந்த சாரதா கிட்டையும் தென்றல் கிட்டையும் அவமானப்பட்டதை சொல்லி காட்டி நம்மள கிண்டல் பண்றதுக்காக வந்திருப்பாங்களோ? ச்சே, அவசரப்பட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுனால யார்கிட்ட எல்லாம் அவமானப்பட வேண்டியிருக்கு. என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க? நேத்து தென்றல உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி அனுப்பி வச்சேன். நேத்து நைட்டே நான் தென்றல் கிட்ட கேட்டேன், அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டியான்னு. அதுக்கு அவ மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னா.
அவ உங்ககிட்ட நல்லதனமா மன்னிப்பு கேட்டாளா? அவ மன்னிப்பு கேட்டதுனால நீங்க சமாதானம் ஆயிட்டீங்களான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம். ஓ, உன் பொண்ணு அப்படியா சொன்னா? நீங்க சொல்றது புரியல. அப்படியாண்ணா? அதான் இப்ப சொன்னியே, உன் பொண்ணு என்கிட்ட மன்னிப்பு கேட்டதா சொன்னான்னு. நிஜமாவே அப்படித்தான் சொன்னாளா? ஆமாமா, அவ அப்படிதான் சொன்னா. நீங்க ஏமா இவ்வளவு சந்தேகமா கேக்குறீங்க? அப்படின்னா அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலையாமா? சொல்லுங்கம்மா, இப்பவே அவளுக்கு போன் பண்ணி இங்க வர சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நேத்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டதே போதும். ஓ, அப்படின்னா அவ நிஜமாவே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா? ஆமா ஆமா, அவ என்கிட்ட நல்லாவே மன்னிப்பு கேட்டா. அவ என் கால்ல விழுந்து கதறி கண்ணீர் விட்டு பயங்கரமா அழுது மன்னிப்பு கேட்டா. அதனால எனக்கு அவ மேல இறக்கம் வந்துடுச்சு. அப்புறம் ஆகாஷும் அவளுக்காக என்கிட்ட ரொம்ப கெஞ்சினா. அதான் போனா போகுதுன்னு நான் உன் பொண்ண மன்னிச்சு வக்கீல் கிட்ட கேஸையும் வாபஸ் வாங்க சொல்லிட்டேன். அம்மா, நீங்க இவ்ளோ சீக்கிரம் என் பொண்ண மன்னிச்சு கேஸையும் வாபஸ் வாங்க சொல்வீங்கன்னு நாங்க நினைக்கல. ரொம்ப நன்றிம்மா. அதெல்லாம் இருக்கட்டும். இனிமேலாவது உன் பொண்ண என்கிட்ட மரியாதையா நடந்துக்க சொல்லு. இல்லன்னா திரும்பவும் கேஸ போட்டுருவேன். புரியுதா? புரியுது புரியுது. இனிமே என் பொண்ண உங்ககிட்ட மரியாதையா நடந்துக்கிற மாதிரி கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன். சரி சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க.